பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னால் எந்த குணக்கேன் காரணமாக இந்த கஷ்டம் வந்திருக்கோ அந்த குணம் என் குழந்தைங்களுக்கு வேணாம்னு கேட்கல. சத்தியில் விளங்கி இறைவன்கிட்ட கேட்க வேண்டும். தெளிவான முறையில். இறைவனோ யாருக்கும் அந்த அநியாயம் பண்ண மாட்டான். எல்லாரும் மனசு தெளிவாக இருக்குது. யாரையும் சக்தியுமே செலுத்த மாட்டான், யாருக்கும் அநியாயம் பண்ண மாட்டான். அப்படின்னு சொன்னால் நமக்கு செய்யக்கூடிய நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு நம்மளுடைய குணக்கேடு தான் காரணமாக இருக்கும். அந்த குணத்தை நமக்கும் வேணாம், என்னுடைய சந்ததிக்கும் வரக்கூடாது. என்கிட்ட கோபகுணத்தின் காரணமாக நான் பல சிரமங்கள் பட்டேன், கோவப்பட்டுட்டேன், அவசரப்பட்டேன், அவசரக்காமல் பட்டுருக்கேன், பெருமைப்படுறேன், அதுக்காக பட்டுருக்கேன், புறாமப்படுறேன், அதுக்காக பட்டுருக்கேன், சந்தேகப்படுறேன், எல்லாத்தையும் இறைவனையும் சந்தேகப்படுறேன், அதுக்காக பட்டுருக்கேன். இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஞானமுள்ள விளக்கங்கள் அமைஞ்சிருக்குது. அவசரத்தின் காரணப்படுறோம், பெருமையின் காரணப்படுறோம், கோபத்திற்கு காரணப்படுறோம், சந்தேகத்துக்கு காரணப்படுறோம், சந்தோஷப்பட்டேன், அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதுவும் ஒரு உணர்ச்சி தான். இப்படி நம்ம எல்லாம் இந்த குணக்கேளின் காரணமாக தான் பட்டுட்டு இருக்கிறோம் பல சிரமங்களை. அப்படின்னு சொன்னால் அந்த குணங்கள் எனக்கும் வேணாம், என்னுடைய சந்ததிக்கும் வேணாம், என்னுடைய சமுதாயத்துக்கும் வேணாம்னு கேட்கும். அதை நீக்கி கேட்டால் போதும், சுகமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. அப்படி இப்பயே நம்ம குழந்தைகிட்ட குணத்தை பார்க்கும்போது இந்த குணம் நமக்கு வேணான்னு கேட்கும், அந்த குணம் அந்த பிள்ளைங்களுக்கு வேணான்னு கேட்கும். அப்படி கேட்குறது தான் சின்ன வயசுலேயே தெரியுது அவனுடைய கோபம் இருக்குது, பிடிவாகம் இருக்குது, கொஞ்சம் அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெளிப்படையாக அதை கண்ட்ரோல் பண்ணுறமே வெளியே இறைவன்ட்ட ஒப்படைக்கல, அந்த குணம் வேணாம் இறைவனையும் கேட்கல. அதை கூட சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். ஒரு அடிக்குது பிள்ளைங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அடிக்கிறதும் தப்பு தான், பிள்ளைங்க நம்ம அடிக்கிறதும் தப்பு தான். நம்மளும் பிள்ளைங்க அடிக்கக்கூடாது, பிள்ளைங்க நம்ம அடிக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் அது நம்மளும் பாவனை கேட்கல, அந்த பிள்ளைங்க குணம் வேணான்னு கேட்கல. ரெண்டையும் ஏற்றுக்கிறோம். நம்ம அடிக்கிறது நியாயப்படுத்துகிறோம், அடி ஒரு நடந்து போக மாட்டாங்கன்ட்டு. அந்த பிள்ளைங்க அடிக்க ஏற்றுக்கிறோம். இது நாளைக்கு வாழ்க்கையில் பெரும் கஷ்டத்தை கொண்டு வந்துடும். நம்ம சொந்தமாக உணர்ந்தால் தான், அகப்பாரில் வாழ்ந்தால் தான் இந்த ஞானங்கள் கிடைக்கும். சின்ன சின்ன அசைவுகள் தப்பாக இருந்தால் கூட வேண்டான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பாட்டு பாடுது, ஒரு டான்ஸ் ஆடுதுன்னு சொன்னால் அதை நம்ம சேர்த்து அனுப்பி வைப்போம். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு பெருமையாக கூட பேசுவோம். என் பிள்ளை இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துருக்கு, வாங்கியிருக்கு. என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தா எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கராத்தே, ஆம்பளை பிள்ளைக்கு தகுந்த விளையாட்டு, பெண்களுக்கு தகுந்த விளையாட்டு, இதெல்லாம் நம்மளே சேர்ந்து அவங்களுக்கு ஊக்குவிக்கிறோம், சிபாரிசு செய்கிறோம். அது விளைஞ்சி வரும்போது தெரியும், பெரும் கஷ்டமாக இருக்கும். ஒரு நன்மைக்கு சிபாரிசு செய்தால் நன்மை, தீமைக்கு செய்தால் தீமை. எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் குறைகள் இருக்குது, நிறைகளும் இருக்குது. அந்த குறைகளை வந்து குற்றமாக்கிட வேண்டாம், ஆனால் குறைகள் நிறைவு தேர்ந்தெடுக்க வேண்டும். பெரியவங்கள்ட்டையும் சரி, சின்ன பிள்ளைகளையும் சரி, எல்லாம் இறைவனை நியாயமாக தான் பேச சொல்கிறான்.